ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் உங்களை சந்திக்கிறேன். கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அது யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே முதற்கட்டமாக பல தொகுதிகளில் நம்ம கருத்து கணிப்பு நடத்தி அதையெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ரீ டிவி தளத்தில் இருக்கோம். இது இரண்டாம் கட்டம் மற்றும் இறுதி கட்டம். தேர்தலின் போது அதற்கு பிறகும் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் சேலம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்குறோம். அந்த வகையில் கங்கவள்ளி தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 78% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 87% வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தாவேகாவுடைய தாக்கத்தினாலா இல்லை எஸ்ஐஆர் நீக்கமா, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் முதற்கட்டமாக நம்ம நடத்திய கள ஆய்வில் நல்ல தம்பி வெற்றி பெறுவார் அப்படின்னு கள ஆய்வில் ஈடுபட்ட ஸ்ரீனிவாசன் சொன்னார். இப்பொழுதும் அதே கருத்தோடு இருக்கிறாரான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். சேலம் கங்கவள்ளியில் முதற்கட்ட கள ஆய்வு நடத்திய நீங்கள் நல்ல தம்பிக்கு ஒரு முன்னிலை இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் அதே கருத்தோடு தான் இருக்கீங்களா? மாற்றம் இருக்கிறதா? கட்டாயமா. இப்போ நல்ல தம்பி அவங்க ஒரு எளிமையானவர், நல்லவர். அவர் மக்கள் எளிமையா அவரை நாட முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து கணிப்பா இருக்கு. அதே போல திமுக சேர்ந்தவங்க சின்னத்துரை அவர்கள் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு அவர் மேல வழக்கம் இருக்கு. அதனால மக்கள் அவரை பெரிய அளவுல விரும்பாட்டியும் இந்த இந்த டைம்ல அந்த திமுக விசிகாவுடைய வாக்குகள் கணிசமா டிவிகேவுக்கு போயிருக்கு. அது பெண்கள் வயது வித்தியாசம் இல்லாத அந்த பகுதியில வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா டிவிகேவுல ஜுஜாதா அப்படிங்கிறவங்க களத்துல நின்று இருக்கிறாங்க. தோராயமா 5000 10,000 அப்படி வாக்கு அவங்க பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நல்ல தம்பி வெற்றி பெறறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நேரத்தில் தாவேகாவுடைய இங்கே அவங்களுடைய பூத் லெவல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக வேலை பார்த்தாங்களா? அதாவது அதிமுக திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறது மாதிரி இருந்தாங்களா, இல்லை இயல்பாகவே சும்மா இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்களா? எப்படி இருந்தது தேர்தல் போது? தாவேகாவை பொறுத்த வரையில அவங்க அனைத்து பூத்துலையுமே 3 நபர்கள் கொண்ட பூத்து ஏஜென்ட் நியமனம் பண்ணி இருக்கிறாங்க. அனைத்து தொகுதிகளிலுமே அது அதிமுக திமுகவுக்கு ஈக்குவலா அவங்க ஏஜென்ட்டுகள் நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வகையில 2000 3000 அந்த மாதிரி வாக்கு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கேவுக்கு வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்னத்துறை அவங்க 1500 ரூபா அப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிறாங்க திமுக சார்பா. ஏடிஎம்கே சார்பா பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க. டிவிகே காசு கொடுக்காத இந்த வாக்குகள் பெற்றிருக்கிறாங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சென்ற முறை 7361 வாக்குகள் வித்தியாசத்துல தான் நல்ல தம்பி வெற்றி பெற்றார். இப்போ தாவேகா புதுசாக வந்திருக்குது. நாம் தமிழருடைய வினோதினி போன முறை ஒரு 9000 வாக்கு வாங்கினாங்க. இப்போ இந்த முறை தாவேகாவும் வரும் பொழுது அதிக அளவு வாக்கு பிரியும் பொழுது யாருக்கு இது கஷ்டமாக இருக்கும்? திமுகவுக்கா? ஏற்கனவே சொன்னீங்க விசிகாவோட வாக்கை சாப்பிட்றாங்க தாவேகான்னு. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? பாதிப்பு அனைத்து கட்சிக்குமே இருக்குது. ஏடிஎம்கேவுக்குமே இந்த பாதிப்பு இருக்குது. அந்த ஓட்டு விகிதம் குறைஞ்சிருக்கு. 2000 3000 அல்லது அதுக்கு உள்ள எந்த நம்பர்ல அவங்க வெற்றி வாய்ப்பை பெறுவாங்கிறது கேள்விக்குறியாவே இருக்குது. ஆனா வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கேவுக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வெற்றி வாய்ப்போட விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு. அப்ப ஏடிஎம்கேவுடைய வாக்குகளும் போயிருக்கு, திமுகவுடைய வாக்கும் போயிருக்கு, விசிகா ஓட்டு போயிருக்கு. அதனால அனைத்து விதமான கட்சி பாகுபாடு இல்லாத டிவிகே அனைத்து வாக்குகளையும் பெற்று இருக்கிறாங்க. அதே போல இந்த பெண்களுடைய வாக்குகள் கணிசமா வயது வித்தியாசம் இல்லாத டிவிகேவுக்கு போயிருக்கு. அந்த விஷயத்துல நாம சரியான முறையில எந்த வயதுடையோர் டிவிகேக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத சூழல், கணிக்க முடியாத சூழல் நிலவுது. கங்கவள்ளி தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்த்தோம்.
பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி இங்கு வெற்றி பெறுவார். சென்ற முறை 7,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்பொழுது தாவேக்கா வந்திருக்கிறதுனால அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் அது அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளையும் பிரிக்கிறது. ஆனால் குறிப்பாக விசிகாவுடைய வாக்குகளை பெரிய அளவு அவங்க விழுங்குறாங்க. அப்படிங்கிறதுனால திமுகவிற்கு இது ஒரு பலத்த அடியாக இருக்கும் அப்படிங்கிறதும், சின்னதுரை மீது அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க போகிறது. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது நல்ல தம்பி வெற்றி பெறுவார் கங்கவள்ளியில் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.